ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ எஸ்ஐஆரில் திமுக உள்ளே இறங்கி வேலை பார்த்து இவங்க என்னென்னலாம் கொண்டு வந்து யாரையெல்லாம் நீக்கியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இறங்கி வேலை செஞ்சு அதை கொஞ்சம் தடுத்துருச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரைங்கிற செய்தி வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் 10 லட்சம் பேர் எஸ்ஐஆர் ஃபார்மில் சரி செஞ்சு அனுப்புனவங்களுக்கும் திருப்பி பிரச்சனை பண்ணி 10 லட்சம் பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு சரி செய்யக்கூடிய கால நேரமும் ரொம்ப குறைவாக இருக்குங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. என்ன நடக்குது? எஸ்ஐஆர் மூலமாக வேறு எதுவும் பிளான் நடக்குதா? அது உறவு தடுத்து நிறுத்திட்டதா உங்கள் உள்ள இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க மற்றவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எஸ்ஐஆர் மூலமாக திரும்பல் பண்ண வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐஆரை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தேர்தல் ஆணையமே வெளியிட்டது. 6,41,00,000 பேர் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். அப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதுக்கப்புறம் அவர்களுக்கான வரைவு பட்டியலையும் வெளியிட்டாங்க. அதில் 5,43,00,000 பேர் அந்த வரைவு பட்டியலில் இருக்காங்க. 97 லட்சம் பேர் பொய்யான வாக்காளர்கள் அல்லது இடம் மாறிவிட்டார்கள் அல்லது 2 இடத்துலையும் வாக்கு இருக்கு. இப்போ சென்னையில் இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க. இப்படி இரட்டை வாக்காளர்கள். அந்த 97 லட்சம் பேரில் 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ மொத்தத்தில் 97 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. அவர்கள் வெளியிட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா 97 லட்சம் பேருக்கா வாக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு. அதில் 27 லட்சம் பேர் செத்து போனவங்க போனா கூட இத்தனை பேரா? அப்போ எல்லாம் அட்ரஸ் மாறினால கிடைக்கலையான்னு கூட நம்ம பேசணும். இன்னும் கூட சில இடங்களில் இறந்து போனவர்கள் கூட உயிரோட லிஸ்ட்ல இருக்கிறத பார்த்தோம். இப்போ அதிமுக வச்ச அந்த முன்னாள் தலைவர் ஒருத்தர் பேரெல்லாம் இறந்து போயிட்டாரு. அவர் பேரெல்லாம் இருந்துச்சு, புலமை பித்தன் பேரெல்லாம் இருந்தது. இப்போ இப்படி குளறுபடிகள்லாம் இருக்கே, அது ஒரு பக்கம். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க தேர்தல் ஆணையம்? நாங்கள் இந்த சரி பண்ணுவதற்காக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குறோம். ஜனவரி 7 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், ஜனவரி 18 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய குளறுபடிகள், குறிப்பாக வாக்கு இல்லாதவர்கள், புது வாக்காளர்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபார்ம் 6ன்னு ஒன்று கொடுத்து எனக்கு இல்லை, ஏன்னா இந்த ஃபார்மில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 2002லயோ 2005லயோ உங்கள் பேர் இருக்கணும். அப்படி உங்கள் பேர் இல்லைன்னா உங்கள் தந்தையார் பேர் இருக்கணும், அதுவும் இல்லைன்னா உங்கள் தாத்தா பேர் இருக்கணும், பாட்டி பேர் இருக்கணும். அப்போ தான் தேர்தல் ஆணையம் இந்த லிங்கை எடுத்துக்கும் அப்படின்னு பேசணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் ஃபார்மை கொடுங்க. இப்படி இதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இத்தனை பேரும் கொடுத்தாங்க. அதில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 பேர் நாங்கள் கண்டறிந்துட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் புது வாக்காளர்கள் ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 16 லட்சம் பேர் புது வாக்காளர்களை சேர்த்ததா தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதற்கிடையில் இந்த 5,43,00,000 பேர் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, இவர்களில் 10 லட்சம் பேர் கொடுத்த அப்ளிகேஷன் தவறா இருக்கு. யார் சொன்னது? தேர்தல் ஆணையம். 10 லட்சம் பேர் அவர்கள் கொடுத்த அப்ளிகேஷன்ல அவங்க தந்தை உடைய குறிப்புகளோ அல்லது அவரை பற்றிய விஷயங்களோ தவறா இருக்கு, அதனால நாங்கள் இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நோட்டீஸ் அனுப்பப்படலை. நம்ம இது 1 மாதத்துக்கு முன்பே தேர்தல் ஆணையம் சொன்னாங்க, நோட்டீஸ் அனுப்பப்படலை. இப்போ இதற்கிடையில் ஜனவரி 18 என்கிற அந்த தேதியை ஜனவரி 30ன்னு மாற்றினாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது அரசியல் கட்சி எல்லாம் கோரிக்கை வச்சதுனால ஜனவரி 30 வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், இது வாக்காளர் லிஸ்ட்ல சேர்க்காதவங்க, புது வாக்காளர்கள், விடுபட்டவர்கள் எல்லாத்துக்குமே ஜனவரி 30 வரைக்கும் டைம் இருக்குன்னு இருந்தாங்க. இப்போ இதில் என்னன்னா, வாக்காளர் பெயர் இல்லாதவர்கள் பதறி போய் சேர்த்தாங்க. என்ன, எனக்கு வாக்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சேர்த்தாங்க. அல்லது அந்த எஸ்ஐஆர்ல எனக்கு பேரை இல்லாதவங்க போய் நின்று போய் சேர்த்தாங்க. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தான் பேரை இருக்க, என் பேர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அமைதி ஆயிட்டேன். யாரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. ஏன்னா எனக்கு எந்த கடிதமும் வரல, எந்த தகவலும் பிஎல்ஓ சொல்லலை. ஆனால் நேற்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதா செய்தி. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு நோட்டீஸை நான் பார்த்தேன் தோழர். அந்த நோட்டீஸ் இப்போ என் கையிலே தான் இருக்கு. அதில் உங்களுடைய விண்ணப்பத்தில் அவங்க போட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையம், உங்கள் விண்ணப்பத்தில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வயசு வித்தியாசம் குறைவாக இருக்கு.
அதனால நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விண்ணப்பத்தில் உங்களுக்கு உங்க தாத்தாவுக்கு வயசு வித்தியாசம் குறைவா இருக்கு, அதனால உங்க விண்ணப்பத்தை ஏற்க முடியாது. இப்படி சரி, விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு அப்பா போய் டீட்டெயில் தப்பா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த தேதிக்குன்னு கொடுத்தா சில நோட்டீஸ்களில், நேற்று கொடுத்த நோட்டீஸ்களில் 25 ஜனவரிக்கு முன்னாடி வந்து பாருங்கன்னு இருக்கு. ஆனா கொடுத்தது எப்போ? நேற்று 28ஆம் தேதி. இந்த தேதி காலாவதி ஆனதுக்கு பிறகு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வாங்கன்னு இருக்கு. ஆனால் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஜனவரி 30 வரைக்கும் தான் தேதினாங்க. இப்ப இந்த குளறுபடிகள் என்ன? ஒன்று, அப்ப பிஎல்ஓக்களுக்கே, இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கே நோட்டீஸை வாங்கி கொடுக்காம வச்சிருந்தாங்களா, அல்லது இப்ப கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து கடைசி நேரத்தில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று. இரண்டாவது, இப்ப நேற்று மயிலாடுதுறையில் ஒரு குறிப்பிட்ட ஊர்களில், இப்போ அந்த பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில், திருக்கலச்சூர் போன்ற பகுதிகளில், குறிப்பா 5000 பேர் இருக்கின்ற ஊராட்சியில் 1000 முஸ்லீம்கள் இருக்கின்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதே நடக்குது, புதுக்கோட்டையில் நடந்திருக்கு, அறந்தாங்கில் நடக்குது. பெரும்வாரியாக இருக்கின்ற இஸ்லாமிய பேரை பார்த்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படுது. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, 10 லட்சம் சொன்னாங்க, எஸ்ஐஆர்ல நம்ம பேர்லாம் இருக்கு, நம்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு திடீர்னு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, உன்னை சரி செய்யணும்பா, உனக்கு பிரச்சனை, அதாவது உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நோட்டீஸ்ல வந்து உன் பேர் இருக்கு, ஆனா உங்க அப்பா பேரை பத்தி சரியா இல்ல, உங்க அப்பாவுக்கு சொல்ல வேண்டியதானே, சொல்ல திட்டமே அதானே. முன்கூட்டி சொன்னா நீங்க வந்து என்ன கொண்டாந்து கொடுப்பீங்க? உங்க பாஸ்போர்ட்டை கொண்டாந்து கொடுப்பீங்க, இல்ல ஸ்கூல் டிசி கொண்டாந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு கால அவகாசம் இருக்கும். அவன் ஊர்ல வச்சிருப்பான் தேர்தல் அட்டையை, அவன் வெளியூர்ல இருப்பான், கடைசி நேரத்தில் எப்படி போய் கொடுப்பான்? அப்ப கடைசி நேரத்தில் கொண்டு போய் மொத்தமாக பிஎல்ஓஸ் கொடுக்குறாங்க நேற்று. அப்ப தேதி 30, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது சொல்ல போனா இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் இருக்குன்றாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில் எப்படி இதை சரி பண்ணுவாங்க? திட்டம் எப்படி? இப்ப 10 லட்சம் பேர் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, போன மாசமே இந்த 6,41,00,000 லட்சத்துல 97 லட்சம் பேர்களுக்கு வாக்கு அவங்களை ரீச் பண்ண முடியல, அட்ரஸ் மாறிட்டாங்க, அதில் 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தகவலை சொல்லிட்டு 5,43,00,000 பேர் இந்த வரைவு பட்டியலில் இருக்காங்க தகவலை வெளியிட்டாங்க. அப்ப அதை பார்த்த வந்து ஒருத்தன் நம்ம பேர் தான் வரைவு பட்டியலில் இருக்க அப்படின்னு அவன் வேலையை பார்க்க மாட்டானா? அவனுக்கு 1000 வேலை. அப்ப திடீர்னு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலையான்னு இன்ன வரைக்கும் தெரியல தோழர். இப்ப உதாரணமா, இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு வரைவு பட்டியலில் பெயர் இருக்கிறது நல்லா தெரியும், நமக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுது? நேற்று வரைக்கும் தெரியாது. இப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வெப்சைட்டை சொல்றாங்க, இந்த இசிஐ நெட்னு ஒரு வெப்சைட்ல நீங்க உள்ள போய் உங்களுடைய வாக்காளர் அந்த அந்த எபிக் நம்பர் சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடியை போட்டு நீங்க வந்து அதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தகவலை சொல்றோம். அது உண்மை, பார்த்தா தெரியுது. இதுல இன்னொரு குளறுபடி என்ன தெரியுமா? பெரும்பாலானவர்களுடைய மொபைல் நம்பர் மாற்றப்பட்டிருக்கிறது தோழர். பெரும்பாலானவர்களுடைய மொபைல் நம்பர் தவறாக இருக்கு. இப்ப அப்ளிகேஷன்ல சரியா கொடுத்திருப்பாங்க, வேணும்னே மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப நீங்க எந்த நம்பரை வச்சு நீங்க ஓடிபி பாப்பீங்க? இந்த சிக்கல் இருக்கிறது. நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுறாங்க, என்ன சொல்றாங்க, தோழர் நாங்க எபிக் நம்பரை வச்சு போட்டு பார்த்தா எங்களுக்கு ஓடிபி வரல, அது கீழே பார்த்தா கடைசி 4 டிஜிட் காமிக்கும்ல, அது எங்க நம்பர் இல்ல. அப்ப சில பிஎல்ஓக்கள் தவறான மொபைல் நம்பரை பதிவு பண்றதுக்கு சொன்னது யாரு? அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப ஓடிபியே வராது. அப்ப இந்த குளறுபடிகள், அப்ப இந்த குளறுபடிகளை சரி செய்யாமல் எப்படி வந்து நீங்க ஃபைனல் லிஸ்ட் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ள வரணும்னாங்க, அது வரும்பொழுது உங்க பேர் இருக்காதே. இப்ப நேத்து சில ஊர்கள்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 25ஆம் தேதி அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நோட்டீஸ் கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது விவரம் புரியாதவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த காலாவதியான தேதிக்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படுது. இப்ப இது என்ன பண்ணுவது? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க அப்பாவுக்கும் எனக்குமான வயசு வித்தியாசம் 15 வருடத்துக்கு குறையக்கூடாதுங்கிற தகவல் எப்ப சொல்றீங்க? அந்த நோட்டீஸ்ல இருக்கு. 15 வயதுக்கு கீழ் உங்கள் தந்தைக்கு உங்களுக்கு வயது வித்தியாசம் இருந்தால் உங்க அப்ளிகேஷனை ஏத்துக்க மாட்டோம். உங்களுக்கு 2002 பேர் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு 2005 பேர் இருந்தாலும் உங்களுக்கு உங்க தாத்தாவுக்கு 30 வருட இடைவெளி இல்லை என்றால் உங்கள் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஒன்று விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்றாங்க.
இப்ப எதை உங்களுக்கு ஆவணமா கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணுவாங்க? உங்களுக்கு காலக்கெடு. அதை விட கொடுமை, நேற்று பிஎல்ஓட போய் முற்றுகையிடும் பொழுது அதை ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்கேனர் பிஎல்ஓட கிடையாது. இப்ப நான் ஆவணம் கொடுக்குறேன், இந்த ஆவணம் இந்த வரைக்கும் பாஸ்போர்ட், அதை ஸ்கேன் பண்ணணும். உடனே ஸ்கேன் பண்றதற்கான அந்த ஸ்கேனர் எந்த பிஎல்ஓக்கும் கொடுக்கப்படல. அப்ப எப்படி இது திட்டமிட்டு செய்யலாம் இல்லையா? அப்ப திட்டமிட்டு எஸ்ஐஆர்ல பேர் வந்த பிறகு கூட உங்க பேரை நீக்கிறதுக்கான வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறது. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இதை பீகார்லையும் மற்ற மாநிலங்களையும் யாரும் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு தெரியல. தமிழ்நாடு போன்ற கல்வியில் உயர்ந்த மாநிலத்தில் இவ்வளவு நம்ம நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அவருடைய ஏஜென்ட கூட அனுப்புனாங்க. அப்ப பிஎல்ஓக்குள்ள அவன் மிரட்டிருக்கானா? பிஎல்ஓக்களும் இவர்கள் என்ன, இப்போ பிஎல்ஓக்கு மேல யார் இருக்காங்க? எலெக்ஷன் ரிவிஷன் ஆபீசர் இருப்பார். இப்போ 234 தொகுதிக்கும் 234 எலெக்ஷன் ரிவிஷன் ஆபீசர் இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அதிகாரி இருப்பார். இவர்கள் எல்லோருமே தேர்தல் ஆணையத்தினுடைய கீழ் வேலை பார்க்கிறவங்க தான். இவங்க தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தான். இப்போ நீங்க எலெக்ஷன் ரிவிஷன் ஆபீசர் யாரா இருப்பாரு? ஒரு டெப்டி கலெக்டரா இருப்பாரு, ஆர்டிஓவா இருப்பாரு, தாசில்தாரா இருப்பாரு. இவர்கள் எல்லோருமே மாநில அரசாங்கத்துடைய ஊழியர்கள் தான் என்றாலும் அவர்கள் இந்த வேலையை செய்யும் போது அவர் நேரடியாக ஒன்றிய அரசுடைய தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. இப்ப மாநில அரசுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப இதுல பெரும்பாலானவர்கள் ஓரளவுக்கு நாங்க மாநில அரசு சொல்றதை கேட்போம், நாளைக்கு இந்த வேலை முடிச்சுட்டு திருப்பி ஆட்சி உள்ள போகும்போது நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைச்சு போறவங்க இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் அவங்க தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இந்த 10 இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பக்கம் நீங்க விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கிறீங்க ஃபார்ம் 6 கொடுத்து, அது ஒரு பக்கம். அதுல நம்ம பேசல. 16,90,000 பேரை நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்து புதிதாக சேர்த்திருக்கிறீர்கள், அது ஓகே. அது வந்துருமா? அதுவும் தெரியாதுல்ல. இப்ப இன்ன வரைக்கும் அதை செக் பண்ணி பார்த்தா இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஓகே ஓகே. 16,90,000 பேரையும் நீங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நான் என்னுடைய வாக்காளர் அட்டையை போட்டு நான் செக் பண்றேன். அதுல என்ன போடுதுன்னா, உங்களுக்கு எந்த நோட்டீஸும் இஷ்யூ பண்ணப்படவில்லை, ஆனாலும் சில நாட்கள் பொறுத்து செக் பண்ணவும். இது என்னங்க, கடைசி டேட் முடிகிற வரையும் நீ செக் பண்ணிட்டு இருந்தா நாங்க அவங்க போட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு சோஃபார் எந்த நோட்டீஸும் இஷ்யூ பண்ணப்படவில்லை, ஆனாலும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு முடியல, அந்த ப்ராசஸ் முடியல. இப்ப இது என்ன மாதிரியான ஒரு நிலை? அப்ப ஃபைனல் லிஸ்ட் போடுற அன்னைக்கு வரைக்கும் யாரானாலும் தேர்தல் ஆணையம் நீக்க முடியும். அதான் முக்கியம். ஃபைனல் லிஸ்ட் பிப்ரவரி 17ன்றாங்க. இப்போ 17 போடுறாங்கன்னா அந்த 16 நைட்டு 11:59 வரைக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஒருவரை நீக்க முடியும். அதுக்கு என்ன வேணாலும் காரணம் சொல்ல முடியும். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு சதி நினைச்சு பாருங்க. இப்ப இந்த இது கொடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தகவல்ல 30,000, 5,000, ஒரு சின்ன ஊராட்சியில் 1000 பேர். இப்போ மயிலாடுதுறை திருமலைவாசல் ஊராட்சியில மொத்தமே எத்தனை பேர் இருப்பாங்க? 6,000, 7,000 பேர் இருப்பாங்க. அதுல 1000 இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நோக்கம் தெளிவா இருக்கா? 10 லட்சம் பேர் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. 10 கிட்டத்தட்ட 6 ல 7 லட்சம் பேர் முஸ்லிம்கள். இப்ப ஒட்டு மொத்தமா 30 லட்சம் தாங்க ஓட்டு. 30-40 லட்சம் பேர்ல முஸ்லிம்ஸ் கண்டிப்பா போட மாட்டான். அப்ப யாருக்கு எதிரான ஓட்டு? கிறிஸ்துவர்களுக்கு நீக்கப்பட்டிருக்கு. நான் அதையும் நான் பார்த்தேன். அப்ப கிட்டத்தட்ட இந்த 16 விழுக்காடு வாக்குகளை நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் டார்கெட் பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய அநீதி. அப்ப இப்ப இன்னைக்கு செய்தி, இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, திமுக நீதிமன்றத்துக்கு போய் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அந்த டெட்லைனை இன்னொரு 10 நாட்கள் தள்ளி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் இந்த செய்தி, அதாவது இந்த 30 ஜனவரி சுப்ரீம் கோர்ட்ல 30 ஜனவரியோட இல்லாம இன்னொரு 10 நாட்கள் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும், கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இப்ப என்ன சொல்லணும், நாங்க 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், யாருக்கு கொடுத்துருக்கோம்னு தெரியல, நீ சொல்ல வேணாமா? இப்ப ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதியில இத்தனை பேருக்கு நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம்,
அந்த தொகுதியுடைய நீங்க எலெக்ஷன் ரிவிஷன் ஆஃபீஸரை போய் பார்த்து கேட்டுக்குங்க. உங்க பிஎல்ஓக்கு அந்த தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுக்கணும் இல்ல, கொடுக்கல. ரெண்டாவது நீங்க அந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கறதுக்கு உங்க எபிக் நம்பர் இருக்கணும். இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, நிறைய பேருடைய எபிக் நம்பர் மாற்றப்பட்டிருக்கிறது. எனக்கே எபிக் நம்பர் மாதிரி இருக்குங்க. இப்போ பழைய கார்டு கொடுத்தாங்கல்ல எபிக் நம்பர், இந்த ஓட்டர் கார்டு, அதுக்கும் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பரும் வேற. நான் கண்டுபிடிச்சேன், பழைய நம்பர்ல பார்க்க முடியல. அந்த எபிக் நம்பர் என்னன்னு நம்ம தொலைபேசியை வைத்து பார்க்கும் பொழுது வேற இருக்கு. அதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படலைன்னு வருது. ஆனாலும் இன்னும் சில காலம் கழித்து பாருங்கன்னு வருது மெசேஜ். அப்ப சாமானிய மக்களுக்கு நீங்கள் எபிக் நம்பர் மாத்தத சொல்லல, ஒன்று. இரண்டாவது, சாமானிய மக்களுடைய தொலைபேசி என்ன நீங்க மாத்தி போட்டிருக்கீங்க, அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? ரெண்டு, அப்ப எப்படி ஒரு தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது எனக்கு இந்த பாகத்துல தான் ஓட்டு இருக்குன்னு எப்படி அவனுக்கு தெரியும்? எவ்வளவு குழப்பம், பல்வேறு சிக்கல்களை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சதி, மிகப்பெரிய ஸ்கேம். நமக்கு பீகார்ல நடந்திருக்குன்னு சொல்லி இங்க இருந்து பேசணும்ல, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கண்டிப்பா இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் போயிருந்தா சொல்றீங்க, கேஸ் சீக்கிரம் எடுத்துருவாங்கல்ல உடனே. இல்ல, இப்ப ஒரு இந்த டெட்லைனை தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்ப ஜனவரி 30ங்கிறத எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 10 வரைக்கும் தள்ளி வைக்கணும். ஆனா இந்த 10 நாட்களுக்குள் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கான்னு பாக்குறது ஒரு குரூப் செய்யணும். ஒரு பக்கம் புது வாக்காளர்கள், அது ஒரு அதுல இஷ்யூ இல்லை, அது வந்து ப்ராசஸ் தான். அவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுப்பாங்கிறது சொல்லல, ஒன்று. இரண்டாவது, இந்த விடுபட்ட 97 லட்சம் பேரில் 27 லட்சம் பேர் இறந்து போனா சொல்றாங்க. அதில் பல்வேறு நபர்கள் இறந்து போகாமலே இறந்து போன லிஸ்ட்ல இருக்காங்க, அது ஒரு பக்கம். அந்த இது களையப்படுறதுக்கான வேலை நடக்கணும். மூன்றாவது, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நம்ம பேர் இருந்தும் நம்ம பேர் இருக்குமா, நீக்கப்படுமான்னு யாருக்கும் தெரியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையம் நீக்குமா, நமக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா, எந்த தகவலும் இல்லை. இப்ப இது எவ்வளவு பெரியான மோசடி. இப்ப இதை வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம நீங்க நீக்குனீங்கன்னா எப்படி எனக்கு தெரியும்? இப்ப பிப்ரவரி 17க்கு மேல ஒரு ஃபைனல் லிஸ்ட் போடுவாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் போட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே பீகார்ல இந்த மாதிரி நடந்து நீதிமன்றத்தில் சொன்ன வாக்குமூலம், நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் மாற்ற முடியாது. அப்ப இங்கேயும் ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சுன்னா யாராலும் மாற்ற முடியாது. இப்போ உங்க பேர் இல்லைன்னு ஃபைனல் லிஸ்ட்ல வந்துருச்சுன்னா இல்லதான், எதை வச்சு நீங்க சேர்ப்பீங்க? தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க புதிதாக அந்த எலெக்ஷன் முடிந்தது. இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னா அடுத்து நீங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணா கூட ஏன் உங்க பேர் தேர்தல் லிஸ்ட்ல இல்லைன்னு கேள்வி. கண்டிப்பா அது முஸ்லிமா தான், இஸ்லாமியரா இருந்தா குடியுரிமை திருத்த சட்ட பிரகாரம் உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவுக்கு ஏன் உங்க வயசு வித்தியாசத்தினு கேள்வி கேட்பான். உங்க அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் உங்க டேட் ஆஃப் பர்த் ஏன்னா 15 வருஷத்துக்கு கீழே இருக்கு, ஒரு வருஷம் 14 வருஷம் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்பான். ஈஸியா கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்காது, குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்படும். பல்வேறு சிக்கல் இருக்கு. நம்ம வெறும் ஓட்டு மட்டும் பார்க்கல இந்த விஷயத்த, இது திட்டமிட்டு நடந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு பீகாருடைய முதல்வர் சொன்ன செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அங்க யாரெல்லாம் வங்காள மொழி பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டுங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டுற வங்காள மொழி பேசுவார் 5 ரூபாய் கேட்டா 4 ரூபாய் கொடுங்க, அது போதும் அவனுக்கு. எப்படி அவன் 5 ரூபாய் கேட்டா 4 ரூபாய் கொடுங்க. ஆனா தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்க மண்ணை விட இங்க ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா வட இந்தியா முழுக்க என்ன பிரச்சாரம், தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அடிக்கிறான் விழுக்கிறாங்க. நம்மளால போய் பேசினார்ல, ஆமா, பிரதமர் பேசலையா பீகார் தேர்தல்ல? தமிழ்நாட்டுல பாருங்க வட இந்தியர்கள் அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னு. ஆனா அங்க ஓபனா பாஜக பிற மொழி மாநிலத்தை வர இழிவுபடுத்துறாங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் பிஸ்வாஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் செய்தியாக வந்திருக்கிறது. வங்காள மொழி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அடிச்சு விரட்டுங்க, பாத்துக்கலாம், என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க. 5 ரூபாய் ரிக்ஷாக்காரன் கேட்டா கூட, ரிக்ஷாக்காரன் 5 ரூபாய் கேட்டா 4 ரூபாய் கொடுங்க, அவனுக்கு அது போதும். ஒரு டாக்ஸி வாலா வந்து 50 ரூபாய் கேட்டா 40 ரூபாய் கொடுங்க, அது அவனுக்கு போதும். அவன் அதுக்கு மேல நாட்டை விட்டு போகட்டும், அசாமை விட்டு போகட்டும். எந்த மாதிரியான ஒரு மனநிலை? தமிழ்நாட்டுல தமிழர்களையே அந்நியப்படுத்துகின்ற வேலையை அவங்க ரொம்ப அழகா செய்றாங்க. இந்த வாக்கு விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் தைரியமா நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள், பாஜகவுடைய அண்டி பிழைக்கின்ற ஊடகங்கள் என்ன செய்தியை போடுறாங்க,
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் டஃப் ஃபைட்டு, அது அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெறது மாதிரியும் போடுறாங்கல்ல. எதை வச்சு போடுறாங்க? அதை வைத்து போட்டு நாளைக்கு இப்படி தேர்தலில் தில்லுமுள்ளு செஞ்சு வாக்க முடக்கி வெற்றி பெற்ற நாங்க தான் கருத்து கணிப்பே எடுத்தோமே. இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றாங்க. இது மக்களுக்கு என்னன்னா அதான் எடுத்தாங்களே, அந்த எத்தனை ஊடகங்கள் வந்து சொன்னாங்க, நம்ம கூட நம்பல, மக்கள் மாறிட்டாங்க. இது எல்லா விதமான வேலைகளும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது உன்னிப்பா கவனிக்கணும். நமக்கு வாக்கு இல்லை என்றால் குடியுரிமை இல்லை என்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்தா மட்டும்தான் அதுக்காக மக்கள் இறங்கி போராடணும், களத்துக்கு வரணும். இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும். உண்மையிலே பார்த்தா எனக்கு வாக்கு இல்லையா, அது எப்படி நான் உயிரோடு இருக்கும்போது வாக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு வந்து நிக்கணும். கண்டிப்பா நம்மளுடைய இந்த நேர்காணல் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு மக்களுக்கு தந்திருக்கும். ஏன்னா எஸ்ஐஆர் பிரச்சனை ஓரளவு முடிஞ்சிருச்சு நினைச்ச நேரத்தில் மீண்டும் மீண்டும் அதை அவங்க வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள், இந்த எஸ்ஐஆர் நடக்கிற தில்லுமுள்ளு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா ரிசல்ட்லேயே இவங்க வேற ஏதோ விளையாட போறாங்களோங்கிற ஒரு அபாயம் இருக்கு. மக்களுக்கு இதை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். இதே முன்கூட்டியே நம்ம சொல்ல வேண்டிய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிற மாதிரி முன்கூட்டியே தடுக்கிறது தான் சரியான விஷயம் நினைக்கிறேன். பார்ப்போம் உங்களுடைய தரவுகள், ஆதாரங்கள், நேரடி பாதிப்புகள், இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயே சொல்லுவாங்க, எனக்கு அந்த பாதிப்பு இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பார்ப்போம் எத்தகைய மாற்றத்தை இது ஏற்படுத்துதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.